தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையானை போற்றி, அருள் தரும் உமையாலே போற்றி. சிவம் டிவி நேயர்களே, அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பலாபலன்களை பார்ப்போம். ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 15ஆம் நாள் 28/4/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம், சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி. இன்றைய கரணம் கௌளவம், நாமயோகம் சிவம். இன்றைய யோகம் அமிர்தாதி சித்த யோக நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய நாள் ஒரு கரிநாள். இன்றைய ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை நல்ல நேரம் 3:30 மணி வரை, 3:30 மணி முதல் 4:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. இன்றைய பஞ்சாங்க கிரக நிலவரங்களை பார்ப்போம். மேஷத்தில் குரு, சுக்கிரன், சூரியன். கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, புதன், செவ்வாய். புரியுங்களா? இன்னைக்கு நாள் கரிநாள்னு சொல்லியிருக்கிறோம். மூல நட்சத்திரம், அதை பற்றியும் இன்றைக்கி சொல்லுவோம். அதுக்கப்புறம் பஞ்சமி திதி. அதாவது கரிநாள் அப்படிங்கிறது ஒரு வருட காலங்களில் ஒரு 27 நாள் வரும். இந்த கரிநாள் நம்ம எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா, குலதெய்வ வழிபாட்டுக்கு பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது அந்த நாள் நமக்கு ஒரு சேவகத்தை அளிக்கின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயரோட நட்சத்திரம். புரியுது? இந்த மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயரோட நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திர பெண்ணோ ஆணோ இருக்கின்ற வீட்டில் திருமண ஓசை கேட்பதற்கு மிகுந்த நாட்கள் ஆகின்றது. மூல நட்சத்திரம் ஆகுமா ஆகாதா, அது ஒரு மூட நம்பிக்கையில் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் சொல்லிட்டாங்க. அது அதுதான் அந்த ஒரு 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 சொற்றொடர் உண்மையாக நம்பப்படுது. ஒரு 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 வார்த்தை கூட வச்சுருக்கலாமே, அதை நம்ம ஏன் அதை வாழ்வியல் முறை எடுத்துக்கணும்? புரியுதுங்களா? மூல நட்சத்திரம் மிகுந்த ஒரு நல்ல நட்சத்திரம். அதில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப அதிகார திறமை உடையவர்களாக இருப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க இப்போ ஒரு மூல நட்சத்திர பெண் ஒரு வீட்டுக்கு வருதுன்னா, அங்கே போய் எல்லா விஷயத்தையும் அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அதிகாரம் அவர்களிடம் தானாக வந்துவிடும். புரியுதுங்களா? அதனாலேயே என்ன பண்ணுறாங்க, மூல நட்சத்திரம் வந்தால் குடும்பத்துக்கு எல்லா பொறுப்பையும் அதை எடுத்துக்கொண்டதுனாலே அப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க. இப்போ அது காரணமாக ஆக்கிட்டாங்க. புரியுதுங்களா? அதனால் மூல நட்சத்திரம் ஒரு தோஷம் அல்ல. புரியுதுங்களா? அதே மாதிரி மூல நட்சத்திர பெண்ணையோ மூல நட்சத்திர ஆணையோ ஒரு வீட்டில் கண்டிப்பாக திருமணம் செய்யலாம், நன்றாகவே இருக்கும். ஆஞ்சநேயர் பகவான் மாதிரி வலிமை பொருந்திய ஒரு நல்ல மதியுக மந்திரின்னு சொல்லுவோம். ஆஞ்சநேயர் ஒரு மதியுக மந்திரி. அப்புறம் மந்திரினாவே ஆலோசகர் தான் அர்த்தம். அதுலேயும் மதியுக மந்திரின்னா சிறந்த ஆலோசகர். அந்த நட்சத்திரம் இருந்தால் அந்த வீட்டில் ஒரு சிறந்த ஆலோசகராக செயல்படக்கூடிய நட்சத்திரம் இருக்கிறது என்று உறுதிப்படுத்தி கொள்ளலாம். அதே மூல நட்சத்திர பெண்களையோ ஆண்களையோ திருமணம் செய்யலாம், தடையேதும் இல்லை. புரியுதுங்களா? அது தோஷமே கிடையாது, பார்க்கவே தேவையில்லை. புரியுதுங்களா? பஞ்சமி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பஞ்சமி தினத்தில் வாராகி வழிபாடை மேற்கொள்ளும் பொழுது வெற்றி அடைவீர்கள். அதுவும் குறிப்பிட்ட நேரத்தை, ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இறுதிப்படுத்தி ஒரு அட்டவணை போட்டுட்டீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து செய்யும்போது நீங்கள் வெற்றி அடைவீங்க. இது மாறாது. புரியுதுங்களா? கேட்டதை கேட்ட வரம் தருகின்றவள் அன்னை வாராகி. கேட்குறதுக்கு மேலும் கொடுக்குறவங்க, கேட்டது மட்டும் இல்லை, கேட்குறதுக்கு மேலேயும் கொடுக்கணும். நம்மளை எப்படி வாழ வைக்கணும் அந்த வாராகிக்கு தெரியும். இந்த பஞ்சமி நாளில் அந்த வழிபாடு முறைகளை செய்து வெற்றி அடையுங்கள். ஓகேங்களா? அதாவது
துன்பத்தை நினைத்து கொண்டிருந்தால் துன்பம் அதிகமாகும். புரியுதுங்களா? உயர்வதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உத்வேகம் அதிகமாகும். இது 2 வித்தியாசம். புரியுதுங்க? இன்றைய நாளுக்கான சிறப்பு ப்ளஸ் இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. நல்லபடியாக செய்து பலனடையுங்கள். ஓகேங்களா? இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா? இன்றைய ராசி பலன், மேஷ ராசி நேயர்களே, 3ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடத்ததிபதியும் புரியுதுங்களா 3 6 12. அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? 3னா முயற்சி சகோதரஸ்தானம், 6னா வேலை, எல்லாமே அங்கே தான் இருக்குது. இது விரயத்தில் போய்கிட்டு இருக்குது இப்போது இந்த காலம். அப்போது நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். சில வழிபாடு முறையில் மேற்கொண்டுக்கணும். அப்படி மேற்கொள்ளும்போது சகோதர உறவு, வேலையில் இருக்கிற பிரச்சனை அத்தனையும் சுமூகமாக தீரும். புரியுதுங்களா? எந்த சத்தமும் இல்லாமல், பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக இன்றைய நாள் செல்லும். பொறுமை அவசியம். ரிஷப ராசி நேயர்களே, அதாவது நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் ரொம்ப ஆர்வப்படுவீங்க. அதெல்லாம் ஏற்றுப்பையாக இருக்காது. ஆர்வம் இருக்கிறது முக்கியம் இல்லை. ஒரு வெற்றி அடையணும்னா அனைத்து வகையான விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கான முயற்சி எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. வார்த்தைகளை கவனம். இன்று கவனம் வார்த்தையை கவனமாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா போதுமான விஷயம். மிதுன ராசி அன்பர்களே, அதாவது இன்றைக்கி வரவுகள் உண்டு, அது பரவாயில்லை. ஆனால் மனசு கொஞ்சம் கிடந்து அடிச்சுக்கும், மனசு கொஞ்சம் கலக்கமாக இருக்கும். அதனால் முயற்சி பயிற்சி திருவினையாக்கும். அதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். வழிபாடு மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் பஞ்சமி வழிபாடு மேற்கொள்ளுங்கள், வெற்றி அடையலாம். கடக ராசி நேயர்களே, சந்திரன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல பயணம் பண்ணுறாரு. மனசு கொஞ்சம் ஏற்கனவே இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் போட்டி போட்டு தான் ஜெயிக்கணுமா இந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி உணர்வு வருகிறது. அந்த போட்டியிலிருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அப்படிங்களா? இன்றைய நாள் மிகுந்த ஒரு நல்ல நாள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், வெற்றி அடையுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, அதாவது நிறைய விஷயங்களை சொல்கிற விஷயங்களை கேட்டு நடந்து பயனடையுங்கள்னு சொல்கிறோம். கேட்குறதோடு சரி, அது அப்போவே வெளியில் போயிடுது. அப்படி இருக்கிறவங்க எப்படி ஜெயிப்பீங்க? புரியுதுங்களா? செய்யணும். முதல்ல செயல்னு ஒன்று வேணும்னா அது முதல்ல சொல், அப்புறம்தான் செயல். நீங்கள் மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். பக்திபூர்வமாக நினைத்து வேலை செய்யும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும். அன்னை அனைத்து விதமான விஷயங்களும் செய்ய காத்து கொண்டிருக்கிறாள். அதனால் பக்தி நடைமுறையில் செல்லுங்கள். இன்றைய நாளை வெற்றியடைய நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். மேன்மை இருக்குது, எல்லாமே இருக்குது, பார்வை இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் பொறுமை நிதானம் அவசியம் தேவை. உங்கள் மீது ஒரு சேற்றை வாரி தூத்துவது போல் இன்றைக்கி ஒரு நிகழ்வு நடக்கும். அதை பற்றி கவலையே இல்லாமல் ஒரு இறை சிந்தனையோட இறை வழிபாடு இருந்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் அதில் வெற்றி அடைவீங்க. கன்னிராசியை பொறுத்தவரையிலும் அந்த ராசி படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் நிதானத்தோடு இருந்து படிப்பு மேலே கவனம் செலுத்துனீங்கன்னா ஒரு டாப் மோஸ்ட் அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. புரியுதுங்களா? அதனால் வழிபாடு பொறுமை ரெண்டும் இருந்தீங்கன்னா மேன்மை அடையக்கூடிய ஒரு நாளாக திகழ்கின்றது. துலாம் ராசி அன்பர்களே, அதாவது ராசி அதிபதி 8. அப்போது கொஞ்சம் நம்மளாக போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறோம்னு உங்களுக்கு தோணும். அதுவாகவே நடக்கும். அமைதி காத்து அத்தனை விஷயங்களையும் வெற்றியடையுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ரொம்ப அனுகூலமான நாளுங்க உங்களுக்கு. அந்த அனுகூலத்தை பயன்படுத்துங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சந்திரன், வாக்குஸ்தானாதிபதி 6. புரியுதுங்களா? அந்த வாக்கு 6. புரியுதுங்களா? எதுவாக இருந்தாலுமே அனைத்து விதமான விஷயங்களும் நமக்கு நன்மையாக நடக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நன்மையே நடக்கும். சொல்கிறேன்ல, அனுகூலமான நாள். புரியுதுங்களா? இந்த அனுகூல சத்துருக்களை மட்டும் கொஞ்சம் விலைக்கு வச்சிங்கன்னா போதும், வெற்றி அடையலாம்.
தனுசு ராசி அன்பர்களே, புகழ் உண்டாகி கொண்டிருக்கின்றது. புகழின் உச்சத்துக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். நிதான போக்கை கடைபிடிக்கணும். நிதான போக்கு எதில் கடைபிடிக்கணும்? மனைவி, குழந்தைகள், மாமனார், மாமியார், தாய், தந்தை இவர்கள் மேலே ஒரு கவனம், பாசம் வேண்டும். புரியுதுங்களா? புதிதாக ஏதாவது நிலம், மண் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. செலவுகள் செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கு ஒரு எளிய வழி செய்து பலனடையுங்கள். மகர ராசி அன்பர்களே, அதாவது நீண்ட நாளாக தேடிய விஷயம் உங்கள் காலடியில் கிடைக்கும். அது கீர்த்தி, அறிவு வளர்ந்து நிற்கும். சாதாரணமாக சொல்லும் விஷயங்கள் வெற்றி அடையும். ரொம்ப முயற்சி எடுக்கவே தேவையில்லை. சாதாரணமாக நீங்கள் சொல்கிற விஷயம் வெற்றி அடைஞ்சிடும். அதனால் அன்னையின் வழிபாடு, வாராகி தேவியின் வழிபாடு உங்களை வழிநடத்தும். புரியுதுங்களா? அதே மாதிரி சின்னத்திரை கலைஞர்களுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ தேடி வரும். அதில் நீங்கள் வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருவீங்க. ஓகேங்களா? கும்பராசி நேயர்களே, அதாவது இப்போ தான் நீங்கள் கரெக்டான ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்க. இப்படித்தான் வாழ வேண்டும் என்றிருந்தால் உங்கள் வாழ்வு உயரம் சிறக்கும். அதை விட்டு டைம் பாஸ், காலத்தை விரயம் செய்வது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஜோக்கை மறுபடியும் யூடியூப்பில் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, புரியுதுங்களா? அதுவும் ஒரு கால விரயம்தான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நகைச்சுவை மாறிப்போச்சு, காட்சி அமைப்புகள் மாறிப்போச்சு, எல்லாமே மாறிப்போச்சு. நீங்கள் மட்டும் மாறாமல் ஒரே இடத்துல உட்காந்தா எப்படிங்க உயருவீங்க? புரியுதுங்களா? கும்பத்தை பொறுத்தவரை நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது. அதை பயன்படுத்தி உயர்வடைய வேண்டியது நீங்கள் தான். நான் வெறும் கம்முன்னு உட்காந்துட்ருப்பேன், என்னை எங்கே கூட்டு போச்சாலும் அங்கேயே இருப்பேன் அப்படின்னா அது நடக்காது. புரியுதுங்களா? கும்பராசியை பொறுத்தவரையிலும் ஒரு வேலை வாய்ப்புகளில் போகும்போது வெற்றி அடைகிறாங்க. சுயதொழில் செய்யும்போது கொஞ்சம் கம்மியாக வராங்க, அவ்வளோதான் விஷயம். அதனால் தானே ராஜா நானே மந்திரி இல்லை, எனக்கு மேலே ஒரு ராஜா இருக்கார், நான் அவர்கிட்ட வேலை செய்கிறேன்னு செஞ்சிங்கன்னா வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு, உயரடையக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீன ராசி நேயர்களே, அதாவது 4 கிரகம் இருந்தது 3 கிரகமாக மாறிப்போச்சு, அப்பயும் நமக்கு எதுவும் நடக்கலையன்றதுலாம் இல்லை. அதாவது தனுஷ் ராசி அதிபதி 2ஆம் இடத்துல, புரியுதுங்களா? அது ஒரு ப்ளஸ்ஸு, புரியுதுங்களா? அவர் அடுத்து 3ஆம் இடத்துக்கு போகும்போது இன்னும் அதுக்கடுத்த முயற்சி. நேரடியாக நீங்கள் கடன் வாங்கக்கூடாது, வாங்கினாலும் அது சீக்கிரமாக அடைக்க முடியாது. அதனால் மறைமுக கடன்கள் இருக்கும். வேறு யாருன்னா கடன் வாங்கி வச்சுருப்பாங்க உங்கள் பேரில், அவ்வளோதான். அது கொஞ்சம் பொறுமையாக இருந்து அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. ஜெயம், வெற்றின்னு சொல்கிறீங்களே, அந்த வெற்றி கழிப்போடு இருக்க வேண்டிய நாள். அதே மாதிரி அன்னையின் வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த நாளில். குலதெய்வ வழிபாடு, அன்னையின் வழிபாடு, இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உடன் பிறந்தவர்களை மதிக்கக்கூடிய ஒரு தன்மையில் வரணும். அப்போ தான் ஜெயிப்பீங்க. உடன் பிறந்தவர்கள், உடன் வசிப்பவர்கள். உங்கள் கோபம் உங்களுக்கு மேலே வரும், அதை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. புரியுதுங்க? அதை வச்சுருந்தீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது. கடலில் அலை வந்தால் அழகாக இருக்கும், பேரலை வந்தால் அழகாக இருக்காது, அது விரயத்தை ஏற்படுத்தி விடும். அதனால் கோபத்தை அதிகமாக வராமல் சாந்தப்படுத்திக்கிட்டு உயர்வதற்கான வழியை பயன்படுத்தி வெற்றியடையுங்கள். இன்றைய பஞ்சமி வழிபாடை மேற்கொள்ளுங்கள், வாராகி வழிபாடை மேற்கொள்ளுங்கள், வெற்றியடையலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.